ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்கமிங்கில் எப்படி அயர்ன் நீடில் யூஸ் பண்ணி போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஜர்தோசி எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க போய் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு ஜர்தோசியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணப்பறம் நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வந்து எங்கே பஞ்ச் குத்தணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அது ஃபஸ்ட்டு ஜர்தோசியோட சென்டரில் வந்து நம்ம நீடில் வெளியில் எடுக்கணும். நம்ம போட்டிருந்த லைன் மேலேயே தான் நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம் அழகாக ஒரு எஸ் ஷேப்பில் உள்ளே இருந்து வர மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன். ஜர்தோசி வந்து அந்த கிளாத்தில் டச் ஆகணும். உங்களுக்கு அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். மறுபடியும் எகைன் அடுத்த ஜர்தோசி இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே மறுபடியும் நீடில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசியை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வச்சு இந்த பஞ்ச் குத்தும்போது நம்ம கரெக்டாக நம்ம கை வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் இந்த ஜர்தோசி உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்படி பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேப்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜர்தோசி கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து கட் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தில் மாட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஜர்தோசி இன்சர்ட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கிளாத்தில் ஜர்தோசி டச் ஆகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜர்தோசிக்கும் கிளாத்துக்கும் கேப் அதிகமாக இருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு வந்து வெளியில் தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ்டாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு லைன் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த ஷேப். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ்க்காக பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் பண்ணும்போது லைன்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், லைன்ஸ் இல்லாமலும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நீடில் எடுக்கும்போது ஜர்தோசியோட பாதியில் நீடில் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட் லைனில். மறுபடியும் குத்துறப்ப இந்த மாதிரி கரெக்டாக ஜர்தோசியோட கேப் அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே குத்தணும். நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே குத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து ஆரி ஒர்க் நீங்கள் முடிச்சிடுறீங்க, சப்போஸ் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்றவங்க கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் ஜர்தோசி ஒர்க் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கமெண்ட் வருது. நான் ஆரி ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், ஆனால் ஜர்தோசி ஒர்க் வந்து எனக்கு போடுறதுக்கு இன்னும் வரல அப்படின்றாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே எல்லாமே இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் என்னை கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.